ஹாய் அண்ட் லவர்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது சைட்டில் எர்த்திங் தான் போட போகிறோம். அண்ட் எர்த்திங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எர்த்திங் இல்லைன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சேஃபான பொருளே நமக்கு எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கனெக்ட் பண்ணுங்கள். எர்த்திங் எதுக்காக போடுவாங்கன்னா பேசிக்காக சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் பொருளோட சேஃப்டிக்கும் நம்ம சேஃப்டிக்காகவும் தான். அண்ட் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா எர்த்திங் போகிறதுக்கு உண்டான கெமிக்கல் பவுடர். பழைய டைப்பில் தான் உப்பு கறி மண் லேயராக போடுவாங்க. பட் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பவுடர் வந்து விற்கிறாங்க, அதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் காப்பர் ராடு, அதாவது காப்பர் கோட்டட் ராடு. மோஸ்ட்லி எர்த்திங் போகிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இடம்னு ஒன்று கிடையாது. ஈரப்பதம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போடலாம். வேஸ்ட் லைன் போகிற இடம், அப்புறம் வாழை மரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் எர்த்திங் போடலாம். உங்களுக்கு கண்டினியூ எர்த்திங் கிடச்சிட்டே இருக்கும். எர்த்திங் போகிறதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற ராடோட 6 அடி கம்மியாக குழி தோண்டிக்கோங்க. நம்ம 1.5 மீட்டர் ராடு வாங்கியிருக்கோம், 4 அடி பக்கம் குழி தோண்டி அதில் ராடை பதிச்சுட்டு அதை சுற்றி கெமிக்கல் பவுடர் போட்டு சுற்றியும் தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு அந்த இது வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பதிச்ச காப்பர் ராடுக்கும் டிபி பாக்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது போல் காப்பர் கம்பியை யூஸ் பண்ணி எர்த்திங் கனெக்ஷனை கொடுத்துக்கலாம். அண்ட் டிபி பாக்ஸ், அதாவது பேனல் போர்டுக்கு அவுட் சைடில் இருக்கிற ஒரு போல்டு கொடுத்துருப்பாங்க எர்த்திங் பண்ணுறதுக்காகவே. அதை அவுட் சைடோட இன்புட்டை கனெக்ட் பண்ணிட்டு இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதோட ஏர் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. எல்லாம் முடிச்ச பிறகு பழையபடியே மண் எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா வைங்களேன், எர்த்திங்கோட கான்டாக்ட் வந்து நமக்கு கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் எர்த்திங் இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளில் என்ன ப்ராப்ளம் வரும் நான் காட்டுறேன். ஃப்ரிட்ஜுக்கு வந்து பாருங்கள் 3 பின் டப் தான் ரெக்கமெண்டட். நான் 2 பின் டப் கொடுத்துருக்கேன், அதாவது வித்தவுட் எர்த்திங்கில் ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட எல்லா மெட்டல் கான்டாக்ட் இருக்கிற சர்ஃபேஸ்லையும் பாருங்கள் உங்களுக்கு சப்ளை பாஸ் ஆகும். இது இண்டக்ஷன் கிடையாது, சப்ளை. நீங்கள் அந்த டெஸ்டரில் இருக்கிற அந்த லைட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இண்டக்ஷனாக ரொம்ப கம்மியாக வரும், இது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை. இப்போ பாருங்கள் ஃப்ரீஜரில் இருக்கிற அந்த போர்ட்லேயும் சரி கீழ்லேயும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை பாஸ் ஆகுதா. இது வந்து எர்த்திங் ப்ராப்பராக இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு கீழ்லேயும் வச்சு காட்டுறேன் பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு சப்ளை பாஸ் ஆகுதா. அண்ட் இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள், டெம்பரரியாக ஒரு ஒயர் எடுத்து நான் எர்த்திங்கில் கொடுக்குறேன், வேறு எதுவுமே பண்ணல, எர்த்திங்கோட பாயிண்டில் மட்டும் தான் கொடுக்குறேன். கொடுத்து அதோட இன்னொரு ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட ஏதோ ஒரு சர்ஃபேஸில் வந்து ஃப்ளகின் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணல பாருங்கள், ஃப்ரிட்ஜை கூட நான் ஆன் பண்ணல, ஆனால் சப்ளை பாஸ் ஆகுது. இப்போ பாருங்கள் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுற பாருங்கள், கீழே சப்ளை வரலையா, ஃப்ரிட்ஜில் இருக்கிற போர்ட்லேயும் பாருங்கள் சப்ளை வரல. ஃப்ரிட்ஜை நான் ஆனே பண்ணல, முன்னே ஆன் பண்ணல, இப்போயும் ஆன் பண்ணல. இப்போது அந்த எக்ஸஸாக வந்துட்டு இருந்த அந்த சப்ளை பார்த்தீங்கன்னா எர்த்திங் வழியாக கிரவுண்ட் ஆயிடுச்சு, அதாவது நியூட்ரல் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சேஃபாக இருக்குது. இப்போது அதை நான் கழட்டி விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.